கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் தேவன் இருக்கிறார். சங்கீதம் 118:7 சொல்லுகிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா! கர்த்தர் எப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறார்? நமக்கு அனுகூலம் பண்ணுகிறதான மனுஷ தயவை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! ஒருபோதும் மாறாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டுமல்ல, அவர் மனிதர்கள் நடுவிலே நமக்கு உதவி செய்கிறதான மனுஷ தயவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், உதவி செய்கிறதான சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய தயவை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா! நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற மனுஷ தயவை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களின் சரிகட்டுதலை காணத்தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா! தேவன் என்றைக்கும் நல்லவராக நன்மை செய்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் மனுஷ தயவுகளை தேவன் வைத்திருந்தார். அல்லேலூயா! உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்னை வரைக்கும் ஆண்டவர் மனுஷ தயவுகளை வைத்திருக்கிறார். அதனால தான் நாம் தேவ கிருபையினாலே இன்ன வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா! கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இதுவரைக்கும் நீர் கொடுக்கிற மனுஷ தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சத்துருக்கள் விரோதமாக எழும்பினாலும் அதே இடத்தில் எங்களுக்கு மனுஷ தயவை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறபடினால ஆண்டவரே, சத்துருக்கள் நிலைமைகள் சரியாக ஆண்டவரே அதனுடைய கிரியைகள் அழிக்கப்படத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் ஏற்படுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நீங்கி போகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற மனுஷ தயவுகளுக்காக இரக்கங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவரே உடைய உதவியை கர்த்தர் அனுப்புவீராக, மனுஷ தயவை கர்த்தர் அனுப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நீங்கி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோப்பா. போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உடைய உதவி கரத்தை மனுஷ தயவையும் கர்த்தர் நீட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால எல்லாம் நிர்மூலமாய் போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.